பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாகிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இந்த நாட்களில் போகி பண்டிகை என்கிற ஒரு பண்டிகை நம்முடைய தமிழகம் கொண்டாட இருக்கிறது. போகி பண்டிகை என்பது என்ன, ஏன் அதை நம்முடைய தமிழர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த போகி பண்டிகை தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா இப்படிப்பட்ட இந்த 3 மாநிலங்களில் மிக அதிகமாக கொண்டாடப்படுகிறது. மற்ற கர்நாடகா, கேரளாவில் அதிகமாக கிடையாது. அங்கே இருக்கிற தமிழர்கள் மாத்திரமே கொண்டாடுறாங்க. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானாவில் இருக்கிற மக்கள் அதிகமாக தமிழர்களைப் போலவே இந்த பண்டிகையை கொண்டாடுவதை வழக்கமாக அவர்கள் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இந்த 4 நாட்கள், இந்த பண்டிகை மொத்தம் 4 நாட்களாக சொல்லப்படுகிறது. அதில் முதல் பண்டிகை போகி பண்டிகை, போகி பொங்கல் என்று சொல்லப்படுகிறது. இந்த போகி பொங்கல் எதற்காக செய்யப்படுது என்று சொன்னால், உழவுக்கு வழிவகை செய்யும் கதிரவனுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கிற பசுவுக்கும் பொங்கல் வைப்பதற்காக ஒரு ஆயத்தமாகிற ஒரு நாள். அந்த ஆயத்தமாகிற நாள் தான் போகி. போகி என்றால் போவது, வெளியேற்றுவது, கழிந்து போவது, வெளியே வருவது என்று சொல்ல முடியும். போகி பண்டிகை என்பது பழையவைகளெல்லாம் கழிந்துவிட்டு சுத்தப்படுத்துவது, புதிதாக்குவது, பழைய தேவையில்லாத பொருட்களை வெளியே புறக்கணித்து விட்டு, வெளியே எடுத்து போட்டுவிட்டு புதியவைகளாக சுத்தம் செய்வது, அதைத்தான் சொல்லப்படுகிறது. அதே போல் தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையதை யாரும் விரும்ப மாட்டாங்க. பிள்ளைகள் ட்ரெஸ்ஸை பார்க்குற பொழுது பழைய ட்ரெஸ் விரும்ப மாட்டாங்க. கொஞ்ச நாள் போட்டு பழசாச்சுன்னா அடுத்த புது ட்ரெஸ் வேணும் விரும்புவாங்க. வீடு ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா அதை சுத்தப்படுத்த விரும்புவோம். ஒவ்வொன்றும் பழையதாகிறவைகள் புதிதாக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த போகி பண்டிகை என்பது வீட்டை சுத்தம் செய்வது, பொருட்களை சுத்தம் செய்வது, தேவையில்லாத வீட்டில் அடைச்சிக்கிட்டு இருக்கிற பழைய புஸ்தகங்கள், பழைய பொருட்கள் எல்லாம் வெளியேற்றுவது. இதுதான் போகி பண்டிகையுடைய முக்கியமான காரியமாக இருக்குது. காரணம், அடுத்த நாள் பொங்கல் இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இப்படி இன்னும் 3 விதமான பொங்கலுக்கு ஆயத்தமாகிற வேலை தான் போகி பண்டிகை செய்கிறது. பழசெல்லாம் எடுத்து வெளில போட்டு கொளுத்துவாங்க, எடுத்து குப்பையில் போடுவாங்க. தேவையில்லாத வெளியேற்றுவது மிக முக்கியம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனை நாம் ஆராதிப்பதற்கு, தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இல்லத்தை சுத்தப்படுத்துவது போல் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று சொல்லப்படுகிறது. ஆக பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசித்து கொள்ள முடியும் என்பது வேதத்தின் கட்டளை. அதே போல் நம்முடைய முன்னோர்கள் வீட்டை சுத்தம் பண்ணினார்கள். அந்த பொங்கலுக்கு ஆயத்தமாக வீட்டை சுத்தம் பண்ணாங்க, வீட்டை சரிப்படுத்தினாங்க, வீட்டை ஆயத்தப்படுத்தினாங்க. ஆகவே தான் அதன் பிறகுதான் அவர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வருகிற பொழுது அவருடைய ஆடைகள் பழையதாகவில்லை, செருப்பு தேயவில்லை என்று சொல்லப்படுகிறது. 2 மிக முக்கியம், ஆடையும் செருப்பும். ஆடை என்பது சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வது, செருப்பு என்பது நடப்பதற்கு மிக உறுதுணையாக இருப்பது. செருப்புலாம் ரொம்ப நடக்க முடியாது, அதான் பலப்படுத்தி ரோட்டில் இருக்கிற கல்லும் மண்ணும் முள் எதாக இருந்தாலும் எடுத்து போட்டு வேகமாக போக வழிவகை செய்யும். ஆகவே 2 மிக முக்கியம், ஆடையும் செருப்பும். இதை தேயாமல் பழையதாகாமல் போனது. ஆகவே பழையதாகாமல் போகிற காரணம் என்னென்னா, அவர்கள் தேவனோடு கூட இருந்தார்கள். தேவனோடு கூட இருக்கிறவர்களுக்கு பழையவைகள் என்றே கிடையாது, எல்லாம் புது தான், எல்லாம் புதுசாக தான் இருக்கும். புதிதவைகளாக காரணம் ஒவ்வொரு நாள் நம்ம ரினிவல் பண்ணிக்கிறோம். ரீகன்சிலேஷன், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்கிறதுனால பிதாவுக்கு நமக்கு இருக்கிற ஒப்புரவாகுதலை இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு இருக்கிறார், பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆகவே பழையது என்பது நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. என்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கை எல்லாம் புதிது தான், எல்லாம் புதிதாகி கொண்டாக இருக்கிறது. ஒன்றும் பழையதாகவில்லை, ஒன்றும் பழையது போகவில்லை, ஒன்றும் சோரம் போகவில்லை, எல்லாமே புதிதாக இருக்கிறது என்று சொல்லிப்பார். நம்ம வாழ்க்கையில் காணப்படுற எல்லாம் புதிது தான், பழைய வேலைக்கு வேலையே கிடையாது. கர்த்தர் ஒரு நாள் நம்மை புதிதாக்குற தேவனாக இருக்கிறார். புதிய காலை செய்கிறேன்னு சொல்கிறார், புதிய நன்மைகளை செய்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நன்மையில் மேல் நன்மை, சுகத்தின் மேல் சுகம், விடுதலை மேல் விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் பழையவைகள் என்று சொல்வதை விட தேவன் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றிவிட்டார். பழைய சிருஷ்டி என்பது ஓல்டு கவர்னன்ட் நியாயப்பிரமாணம், புது சிருஷ்டி என்பது புதிய பிரமாணம், அது கிறிஸ்துவின் பிரமாணம். நம்மளாம் கிறிஸ்துவ பிரமாணத்தில் வாழ்வதனாலே நம்மை நாமே சுத்தமாக்கி கொண்டே தான் இருக்கிறோம், பரிசுத்தமாக்கி கொண்டே தான் இருக்கிறோம். நம்மை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதல்ல, சுத்தமாகி கொண்டே தான் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் தேவனோடு கொடுப்பதனால, இயேசு கிறிஸ்துவால் நிறைந்திருப்பதனால அது புது சிருஷ்டியாக மாறிவிட்டது. ஆகவே ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபத்தில் பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பழைய
கவர்னரில் அல்ல, பழைய உடன்படிக்கையில் அல்ல, புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தமாக, தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்வராக. உங்களுடைய கரத்தில் தாழ்த்து ஒப்புறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.